बाय। He failed. धमकी दे रहे. ओके बाय। நீ தூங்குமா, அப்பா தான் வந்திருப்பாரு. நீங்க நீங்க இந்த டைம்ல உன் புருஷன் எங்கடி? ஃபோன் பண்ணுடி. ஒரு கடி கடிக்கிறியா? அவர் போன் எடுக்கல. வார்னிங் பண்ணா ரேப் பண்ண மாதிரியே இருக்கணும். இந்த வாட்டி என் காசை கொடுக்கலன்னா ரேப் பண்ணிட்டு வர சொன்னார் பாய். பாய் வர சொன்னாரா? எப்படா தப்பிக்கிற அந்த மேனேஜரு? இன்னொரு வாட்டி மாட்டுவாண்டா. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியும். நான் இங்க வந்ததுலேருந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அது என்னன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க சார். நீ ரொம்ப அழகா இருக்க. யூனோ, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கூத்தியா இருப்பா. நீயும் என் கூட அப்படி இருந்தினா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? என் பொண்டாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டா. என்ன சார் நீங்க ஏதோ ஆஃபர்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க? நான் சொன்ன ஆஃபருக்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா நீ என்ன கேட்டாலும் ஆஃபர் தான். சார் காசு அடிச்சாச்சு சார். வாவ், வெரி குட். அப்போ நீ ஒரு வேலை பண்ணு. காசை உங்ககிட்ட கொண்டு வர சொல்லி அவங்கள ஊரை விட்டு போயிட சொல்லு. நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். சித்ரா சார். சித்ரா ஹலோ சித்ரா சார். சித்ரா இல்லை சார், நான் தான். சித்தப்பா, நீ கூட கொஞ்சம் குடிக்கிறியா? வேணாண்டா, ட்ராமாவில் பெரிய பெரிய நடிகரில் என்னை குடிக்க வைக்க முடியல. குடிக்கிறது குறைடா. குடிய குறைக்கலாம் சித்தப்பா. எங்க போயிருப்பாங்க? ஆனா சித்ரா, நைட்டு 11 மணி ஆகுது, இங்க என்ன பண்ற? பாலாக்காக தான். பாலாக்காகவா? கீ தொட்டி பக்கத்தில் தான் இருக்கு, எடுத்துட்டு உள்ள போயிருக்கலாம்ல. பாலா எங்க அங்கிள்? ஷூட்டிங் முடிஞ்சதும் நான் இங்கே இப்படி வந்துட்டோம். அவன் சாப்பிட்டு வரேன்னு சொன்னான். சரி, நான் கிளம்புறேன் அங்கிள். உள்ளதான் வாயம்மா. நாங்க ஊருக்கு போறோமே இப்போ. நான் உள்ள வரணும்னா பாலா கூட தான் சேர்ந்து வருவேன் அங்கிள். சித்ரா. ஷோ ஒரு கார்டு இந்தாங்க 2000. உங்க அனுபவத்துக்கு முன்னாடி நான் எந்த மூளைக்கு. வணக்கம் சார். நீங்க எடுத்துட்டு வர சொன்ன பேக். நீ சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல சார். இந்தா, வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடு. சரி சார், போயிட்டு வரேன் சார். என் ஷேர் ஞாபகம் இருக்குல்ல? நல்லாவே இருக்கு சார். சார் சார், அந்த பாய் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு சார். என் ஷேர்ல இருந்து எடுத்து அவனுக்கு முதல்ல கொடுத்துறேன் சார். சரி, எடு.
ஆத்தாடி, என்ன இதெல்லாம்? என் பணம் எல்லாம் எங்க போச்சு? என் பணம் 90 லட்சம். சார் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நிமிஷத்துல மாயம் பண்ணிட்டேன். சார் 90 லட்சம் சார். இப்போ நான் ப்ரொடியூசருக்கு என்னத்த சொல்லுவேன்? அந்த பாய்க்கு எப்படி கொடுப்பேன்? அவங்க கதை அப்புறம். முதல்ல காசு யார் அடிச்சதுன்னு சொல்லு. நீ தானே. சார் நான் ஏன் சார் அடிக்க போறேன்? பிளான் போட்டதுல இருந்து அந்த பையன் பேக்கை கொண்டு வர வரைக்கும் நான் இங்கே தானே இருக்கேன். வேணும்னா சிசிடிவியை நீங்களே பாத்துக்கோங்க சார். ஆபீஸ்ல கரண்ட் எடுத்துட்டு சிசிடிவி கேமராவை எரிச்சிடுவேன்னு சொன்னேன். ஐயோ அது ஸ்கிரிப்ட் சார். ஸ்கிரிப்ட் தான். எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். ஏய், பிளான் போட்டது நீ, திருடினது உங்க ஆளுங்க. கடைசி அந்த பேக் எடுத்துட்டு வந்தது கூட உன் ஆளு தான். மொத்தம் உன் இன்வால்மெண்ட் தான். சார் சார் இல்ல சார், டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு நிமிஷம், நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்றேன். சார். தம்பி, நீ ஆபீஸ்ல இருந்து அந்த பேக் எடுத்துட்டு நேரா இங்கே தானே வந்த? ஆமா சார். அவங்க போயிட்டாங்களா? அவங்க 2 பேரும் பேக் கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். என்னடா 2 பேரு? 3 பேர் இல்ல? இல்ல சார், 2 பேர் தான். பார்க்க பெரிய ஆளுங்க மாதிரி இருந்தாங்க. அடிங்க. சரி, யாரா 3வது ஆளு? கண்டிப்பா அந்த பாலா தான் சார். அவன் தான் பேக்கை தூக்கிட்டு ஓடி போயிருப்பான். எங்கடா இருப்பான் அவன்? இவங்க 2 பேரையும் பிடிச்சா கண்டிப்பா அவனும் வருவான். அவங்க ப்ரொஃபைல காமி. இந்தாங்க சார், இவன் தான். நிச்சயமா தெரியாது சார், எங்களுக்கு சத்தியமா தெரியாது. காசு அடிச்சது மட்டும் இல்லாம நாடகம் ஆடுறீங்களாடா? மேனேஜர் சொன்ன மாதிரி நாங்க ஷூட்டிங் நடிச்சுட்டு கிளம்பிட்டோம், அவ்வளவுதான் சார். அவ சொல்றத நம்பாதீங்க சார். அந்த 3வது ஆள் கிடைச்சானா நம்ம காசு திரும்ப கிடைச்சிரும். சொல்டா, அந்த பாலா எங்க இருக்கா சொல்லு. சொல்லு சொல்லு. சார் சாப்பிட்டுட்டு நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன்னு சொன்னா சார். போய் அந்த பாலாவை கூட்டிட்டு வா. ஓகே சார். சார் அடிக்கிறீங்க சார். ஆண்டியா, நான் சொன்னது என்ன யோசிச்சேன்? பொண்ணுங்க கிட்ட போய் சொல்றியே, வெக்கமா இல்ல? எதுக்கு இல்லை, நிறைய இருக்கு. ஆனால் வரும்போது டிராஃபிக் சிக்னல் கிட்டே விட்டுட்டேன். நான் பிடிக்கலன்னு என்கிட்ட டைரக்டா உன்னால சொல்ல முடியலன்னா அப்போ உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆண்டி பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரமா ஏதாவது கொண்டு வாங்களேன். நீயே சாப்பிட்டு தொலை. இங்க பாரு, நானே இப்பதான் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நிம்மதியா சாப்பிடலான்னு வந்திருக்கேன். நீனா எனக்கு பிடிக்காது, அதுக்குன்னு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். தேங்க்யூ ஆண்டி. இந்த தோசை நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். வேணாம், 1 மினிட் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி ஆண்டி, அவளுக்கு ஒரு பிளேட் தோசை போடுங்க. காசு திட்டுறியாடா நாயே? வாடா சார். நானா? வாடா டேய். நான் எதுவுமே பண்ணல சார். சார் வாடா. சார், நான் வாடா ஸ்டேஷன். சார். இங்க தானே இருந்தா? என்னங்க இங்க உட்கார்ந்து இருந்தவரு எங்க போனாரு? திருட்டுத்தனம் பண்ணிருக்கானாமா. போலீஸ்காரங்க வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஷூட்டிங்க்கு தானே போயிட்டு வந்தேன்னா? யாருக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு அழகா இருக்க, எதுக்குமா இந்த மாதிரி பசங்க கூட சுத்துற? டேய் 10 டீ கொண்டு வா. ஆனால் இந்த டைமில் எதுக்கு சார்? உள்ள ஃபுல் கோட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கடா, சீக்கிரமா வா. சார் அடிக்காதீங்க சார். சொல்லு. சார் உங்க காலை கூட பிடிக்கிறேன் சார். வேணாம் சித்தப்பா. விழுடா கிழட்டு நாய். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். எங்களை விட்டுருங்க சார். உங்களுக்கு காலை பிடிச்சி கிச்சு கேட்குறேன். நாமம் போடுறது மட்டும் இல்லாம கும்பிடு வேற போடுறீங்களா? எங்களை காப்பாத்துறவங்க அம்மாவை திட்டலான்னு எந்த சட்டத்திலையும் எழுதி வைக்கல சார்.
அவங்கள பத்தி மொத்த டீடைல்ஸும் என்கொயரி பண்ணு மேனேஜர். இவனுங்களை தோண்டி பார்த்தா வைரம் கிடைக்கிற அளவுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லை சார். வேஸ்ட் ஃபெல்.